வெல்கம் டு NX Well Muthukani. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்ட்ரடக்ஷன் டு ட்ரிக்னோமெட்ரியில் ரேஷியோஸ் ஆஃப் 0 and 90 டிகிரி. ஸோ ட்ரிக்னோமெட்ரிக் டேபிள் எழுதுறதுக்கு இப்போ இது ரெண்டுத்தையும் முடிச்சுட்டா எழுதிடலாம். ஸோ இப்போ ஆங்கிள் இங்கே ஏ ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ 0 ஆங்கிள் எடுக்கணும். அப்போ ஏ ஆங்கிள் 0வாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? எப்போ நமக்கு 0 ஆங்கிள் எடுப்போம்? ஸோ லைன் மேலே லைன் கோயின்சைட் ஆகும்போது தான் அந்த ஆங்கிள் 0. ஸோ அப்போ ஏவை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணி 0 ஆங்கிள் எடுத்துடணும். அது மோர் ஆர்லெஸ் ஏபி லைனும் நம்மளோட ஏசி லைனும் கோயின்சைட் ஆகிருக்கும். ஸோ இப்போது சைன் 0 நம்ம எழுதுகிறோன்னு வச்சுக்கோங்க. இங்கே தான் 0 இருக்குது சைன் ஆங்கிள். ஸோ அப்போ 0 எழுதுகிறோன்னா என்ன வரும்? ஆப்போசிட் பிசி டிவைடட் பை ஹைப்போட்டனஸ் ஏசி. பிசி இங்கே லென்த்தே இருக்காது, அதோட லென்த் என்னவாக இருக்கும்? 0வாக இருக்கும். ஸோ 0 டிவைடட் பை ஏசி, எனிதிங் டிவைடட் பை 0 டிவைடட் பை எனிதிங் 0. இப்போ காஸ் எழுதுகிறோம். காஸ் 0 ஆங்கிள் எழுதும் போது என்ன எழுதுவோம்? adjacent divided by hypotenuse. இப்போ இந்த adjacentும் சரி ஹைப்போட்டனஸும் சரி சேம் லென்த்தில் தான் இருக்கும். ஸோ அப்போ ஏதாவது ஒன்றுத்தை இன்னொன்றுத்தால் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். கட் பண்ணால் 1 cos 0 1, இதனால தான் அது cos 0 1. ஸோ tan 0, tanங்கிறது என்னது? sin divided by cos. ஸோ 0 divided by anything 0. இப்போ அப்படியே கொசிகண்ட் எழுத சொன்னால் என்ன எழுதுவீங்க? சைனோட ரெசிப்ரோக்கல் அது இது 0/1 இருந்ததாக அர்த்தம். இப்போ 1/0 இருக்குதுன்னு அர்த்தம். டினாமினேட்டரில் 0 வந்ததுன்னா அது அன்டிஃபைன், இல்லைன்னா நாட் டிஃபைனே பண்ண முடியாது. 0வால் நம்ம ஒரு நம்பரை டிவைட் பண்ண முடியாது. சீக்கண்ட் 0 என்னது? காசோட ரெசிப்ரோக்கல். 1 டிவைடட் பை 1 திரும்ப 1 தான். காட் என்னது? டான்ஜென்ட்டோட ரெசிப்ரோக்கல். 0 டிவைடட் பை 1 இப்போ என்னவாக இருக்கும்? 1 டிவைடட் பை 0வாக இருக்கும். ஸோ அப்போ இதுவும் அன்டிஃபைன்டு. ஓகே, இப்போ 90 டிகிரிக்கு போயிடலாம். 90 டிகிரினா இந்த இடம் 90 டிகிரி இருக்குது. ஸோ நம்மளோட ஆங்கிள் ஏவும் 90 கொண்டு வர போகிறோன்னா அப்போ இதை ரெடியூஸ் பண்ணி அதாவது இங்கே கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணிகிட்டே இருப்போம்? அக்யூட் ஆங்கிளை இன்க்ரீஸ் பண்ணி ரைட் ஆங்கிளாக கொண்டு வருவோம். அப்போ இப்போ இந்த இடத்துல ரெண்டுமே கோயின்சைட் ஆகிருக்கும். ஸோ ஏபிசி, ஏவும் பியும் ஒரே பாயிண்டில் வந்து நின்றுருக்கும். இங்கே பியும் சியும் ஒரே பாயிண்டில் வந்து நின்றுருக்கும். இப்போ sin 90 அப்போ என்ன எழுதணும்? sin 90ங்கிறது ஆப்போசிட் பை ஹைப்போட்டனஸ். இப்போது பிசிங்கிறதும் ஏசிங்கிறதும் ஒரே லென்த்தில் தான் இருக்குது. ஸோ ஏதாவது ஒன்று ரீப்ளேஸ் பண்ணிடுறோம். sin 90 1. cos 90 என்னது? adjacent ஏபி டிவைடட் பை ஏசி. இப்போ இந்த இடத்துல லென்த்தே இருக்காது. ஸோ 0 டிவைடட் பை எனிதிங் 0. tan 90 என்னது? sin பை காஸ். ஸோ 1 டிவைடட் பை 0. டினாமினேட்டரில் 0 வந்ததுனால அன்டிஃபைன்டு. இதுக்கப்புறம் அப்படியே ரெசிப்ரோக்கல் தான் எழுத போகிறோம். கொசிக்கன் 90 என்னது? இதோட ரெசிப்ரோக்கல். ஸோ 1. சீக்கன் 90 இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போது சீக்கன் 90 1/0 அன்டிஃபைன்ட். காட் 90 என்ன ஆகும்? இங்கே டினாமினேட்டரில் இருந்த 0 இங்கே நியூமரேட்டருக்கு போயிடும். ஸோ 0 டிவைடட் பை எனிதிங் 0. அவ்வளோதான். டேபிள் எழுதிடலாம் இனிமேல்.